அது சரியா நியூசிலாந்து நாட்டில் ஆக்லாந்து அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல 2009 மே மாதம் ஆகல ஃபெரோஸ் முகமது அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய ஆசை மகளான ஃபசினாவுக்கு 21வது பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு உண்டான சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராரு. அப்படி பண்ணிக்கிட்டு வர அந்த அப்பா கிட்ட இந்த பொண்ணு போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எனக்கு இந்த பர்த்டே பார்ட்டிலாம் ரொம்ப பெருசாலாம் வேணாம், சிம்பிளா இருந்தா போதும், முக்கியமா இன்டிமேட் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபுல் அட்டெண்டன்ஸ், அது கூட பக்கீஸாவை எப்படியாவது இந்த பார்ட்டிக்கு கூட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதை கேட்ட அந்த அப்பா மகள் சொன்னா அந்த 2 விஷயத்த பண்ணிட முடியும், ஆனா 3வதா சொன்னா அந்த பக்கீஸாவை எப்படி இந்த பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வர போறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல இருந்து எழ ஆரம்பிக்குது. யார் இந்த பக்கீஸான்னு பார்த்தோம்னா இந்த ஃபெரோஸ் முகமதுடைய அண்ணன் மகள் தான் இந்த பக்கீஸா. இந்த பக்கீஸாவை ஃபெஜி அப்படின்ற, அதாவது இந்த நியூசிலாந்துல இருந்து கொஞ்சம் மேப்ல மேல பாத்தீங்கன்னா ஃபெஜி அப்படின்ற நாட்டோடைய ஐலாண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஐலாண்ட்ல தான் இந்த பக்கீஸா பிறந்திருக்காங்க. பக்கீஸாவுக்கு 2 வயது இருக்கிற நேரத்திலேயே அவங்க அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டதுனால 2 பேரும் டிவோர்ஸ் ஆகியிருந்திருக்காங்க. இதன் காரணமா இந்த பக்கீஸா தன்னுடைய அம்மா கூட நியூசிலாந்துல இருக்கிற ஆக்லாந்து பகுதிக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஃபெரோஸ் முகமதுடைய வீட்டுக்கு இந்த பக்கீஸா அடிக்கடி போவாங்க. அண்ணன் மகள் அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொந்த மகள் மாதிரி தான் இந்த ஃபெரோஸ் முகமது பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளேயுமே அங்க இருக்கிறவங்களுக்கு நல்ல அரவணைப்பு இந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுனால சொந்த அக்கா தங்கச்சி மாதிரியான ஒரு பாண்டிங்கோட தான் இந்த பக்கீஸாவும் ஃபசினாவும் அந்த வீட்டில் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பக்கீஸாவை தான் தன்னுடைய 21வது பர்த்டே பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு பக்கீஸாவை பத்தி பார்த்தோம்னா இவங்களுக்கு 2001 ஃபெஜி நாட்டை சேர்ந்த முகமது ஃபைசல் கலீம் அப்படின்றவர் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமணம் முடிஞ்ச கையோட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சதுனால 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுடைய இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்க்காக பக்கீஸாவுடைய சித்தப்பாவான இந்த ஃபெரோஸ் முகமது மற்றும் அவங்களுடைய சித்தியான சமீனா அப்படின்னு இந்த 2 பேரும் உதவி பண்றாங்க. அவங்களுடைய உதவியோட தான் பக்கீஸா அந்த ஃபெஜி நாட்டில் இருந்து டிவோர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து மில்கி அமௌண்ட்டையும் வாங்கிக்கிட்டு இந்த ஆக்லாந்து பகுதிக்கு வந்திருக்காரு. மில்கி அமௌண்ட் அப்படின்னா என்னன்னா 2003 இந்த பக்கீஸாவுக்கு ஜோஜோ கலீம் அப்படின்ற ஒரு மகள் பிறகுறாங்க. இந்த மகளுடைய செலவுக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய கணவர்கிட்ட குழந்தையுடைய ஃபீடிங்காகவும் அவங்களுடைய இதர செலவுகளுக்காகவும் பணம் வாங்கியிருந்திருக்காங்க. இப்படி வாங்கப்படுற அமௌண்ட்டை தான் மில்கி பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேமெண்ட் வாங்கினதுக்கு பிறகு ஆக்லாந்து பகுதிக்கு வந்து தன்னுடைய அம்மா கூடயே இந்த பொண்ணு வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் கொஞ்ச நாட்கள்லயே சரியா 2005 வாக்குல கமல் ரெட்டி அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த கமல் ரெட்டி யாருன்னா இவங்களுடைய முதல் கணவரான அந்த முகமது ஃபைசலுடைய ஆபீஸ் ஃப்ரெண்டான இந்த கமல் ரெட்டி கூட இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்குது. பக்கீஸாவுக்கு அந்த நேரத்தில் ஒரு 24 வயசு தான் இருக்கு. அந்த நேரத்தில் தன்னை விட 10 வயது மூத்தவரான இந்த கமல் ரெட்டி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அவர் கூட சேர்ந்து ஒன்னா ஒரு வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கமல் ரெட்டிக்கும் சரி இந்த பக்கீஸாவுக்கும் சரி 2 பேருக்குமே ப்ரீவியஸ் மேரேஜ் வந்து ஃபெயில்ட் ஆயிட்டதுனால அவங்களுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்காத ஒரு லிவிங் டுகெதர் லைஃபை இவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பும் பக்கீஸாவுக்கு சரியா போனுச்சா இல்லையான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். 2007 பக்கீஸாவுடைய குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல போயிட்டு சேர்த்து இருந்திருக்காங்க. ஆனா பக்கீஸாவுடைய குழந்தை நீண்ட நாட்களா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாமே பக்கீஸாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் பக்கீஸா கிட்ட இருந்து வரவே இல்லை. இந்த கமல் ரெட்டி கூட லிவிங் டுகெதர் வந்ததுக்கு பிறகு ஃபேமிலி கூட இருக்கிற மொத்த டச்சுமே மொத்தமாக கட் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுடைய அம்மா கிட்ட மட்டும் அப்பப்போ இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்திருக்காளே தவிர மற்றபடி சித்தப்பா கிட்டயோ சித்தப்பா வீட்டில் இருக்கிற அந்த ஃபசினா அப்படின்ற தன்னுடைய தங்கை கிட்டயோ இந்த பொண்ணு பேசாம மொத்தத்தையுமே கட் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால பக்கீஸாவுடைய அம்மாவான ரோஸ்ரி தன்னுடைய மகள் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு வேளை கமல் கிட்ட இருக்க பிடிக்கலனா நீ கிளம்பி வந்துரு, நீ ரொம்ப ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் கூட பக்கீஸா என்ன சொல்றாங்க, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா 2006 பக்கீஸா அவங்களுடைய அம்மா கிட்ட பேசுறாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்திலேயே அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே வராம போகுது. அப்படியே 2006 2007 வருது, 2007 அப்படியே 8 9ன்னு போக ஆரம்பிக்குது. பட் எந்த ஒரு கான்டாக்டுமே இந்த பக்கீஸா கிட்ட இருந்து வரவே இல்லை. பட்
பட் இப்படி 3 வருஷமா பக்கீசா கூட எந்த கான்டாக்டும் இல்லாததுனால அவளை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இந்த ஃபெரோஸ் முகமதுடைய மகளான ஃபசினாவுக்கு தோணி இருந்திருக்கு. இதனால ஃபெரோஸ் என்ன பண்றாரு, நேரடியா பக்கீசாவுடைய அம்மாவான ரோசினா கிட்ட போயிட்டு இப்ப பக்கீசா எங்க இருக்கா, அவளை பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த நேரத்துல ரோசினா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகள் இப்போதைக்கு கமலை பிரிஞ்சு தனியா சர்ச் கிறிஸ்ட் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளால இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லி இருந்திருக்காங்க. பட் ஏதோ ஒரு நியூ லைஃப் அவ ஸ்டார்ட் பண்ணிட்டா, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸுமே அதை பத்தி பெருசா கண்டுக்காம தன்னுடைய மகள் கிட்ட எடுத்து சொல்லி அந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாரு. பட் அந்த 2009 ஆண்டுக்கு அப்புறமும் கூட 2010, 11, 12 வரைக்குமே இந்த பக்கீசா கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலுமே அந்த அம்மாவுக்கு வராமலே போகுது. இப்படி இந்த சிச்சுவேஷன் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஃபசினாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்திருக்கு. அட்லீஸ்ட் என்னுடைய பர்த்டேவுக்கு தான் அவள் வரல, ஆனால் என்னுடைய மேரேஜுக்காவது அவள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட திட்டவட்டமா இந்த முறை பக்கீசாவை நீங்கள் எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதனால ஃபெரோஸ் என்ன பண்ணுறாரு, பக்கீசாவை எப்படியாவது இந்த முறை கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரோசினா கிட்ட வரும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகள் இப்போதைக்கு கிறிஸ்ட் சர்ச் அப்படின்ற இடத்துல இல்லை, அவள் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேமிலி கூட எந்த டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த ஃபெரோஸ் முகமது கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. இதை கேட்கும்போது ஃபெரோஸ் முகமதுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. 6 வருஷமா தன்னுடைய அண்ணன் மகளை நான் பார்க்கவே இல்லை, எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, அட்ரஸுமே இல்லையே, அப்படி எங்கே தான் போனால் என்னதான் ஆனா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமாக ரோசினா கிட்ட இந்த ஃபெரோஸ் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஃபோன் காலோ மெயிலோ எதுவுமே கொடுக்க வேணாம், அவளுடைய அட்ரஸை மட்டும் கொடுங்க, நான் இன்விடேஷனை மட்டும் நான் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் ரோசினா, என்கிட்ட எந்த அட்ரஸுமே கிடையாது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு அந்த கமல் ரெட்டி மூலியமாக தான் வந்துகிட்டு இருக்கு, நான் என்னுடைய மகள் கிட்ட பேசியே 6 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஒருவித சந்தேகம் தான் இந்த ஃபெரோஸுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர்கள்ல இந்த ஃபெரோஸ் மட்டும்தான் அப்பப்போ பக்கீசாவை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த செய்தி குடும்பத்து மத்தியில பரவும் போது எல்லாருமே பக்கீசாவை பத்தி இந்த ரோசினா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரோசினா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எங்காவது சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, பக்கீசா என்னாச்சு எங்க இருக்கா அப்படின்ற மாதிரியான டாக்கு தான் அதிகமாகிக்கிட்டே போறதுனால ஒரு கட்டத்துல பக்கீசாவுடைய ஆண்டியான ஃபதா பிபி அப்படின்றவங்க ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பக்கீசாவுடைய அப்பா கூட இவங்க நீண்ட நாட்களாக கான்டாக்டில் தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர்கிட்ட கால் பண்ணி பக்கீசா அங்கே தான் வந்திருக்காலாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்து சார்பா சரியா 2013 ஜனவரி மாதம் தான் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கிட்ட அந்த பொண்ணை பார்க்காம, அந்த பொண்ணுடைய குரலையே கேட்காம அவ காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை அப்போதான் நியூசிலாந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பதிவே பண்ணியிருக்காங்க. பக்கீசாவுடைய அம்மாவான ரொசினா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகள் வந்து கமலை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஒயிட் மேன் கூட அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும், அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்ட் சர்ச் அப்படின்ற இடத்துக்கு போனதாகவும், அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது வரைக்கும் பக்கீசா அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? 2014 நியூசிலாந்து மக்களால மறக்கவே முடியாத ஒரு பிரில்லியண்டான இன்வெஸ்டிகேஷனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முழுக்க முழுக்க ட்ரூ கிரைம் கேசஸ் தான் பண்றோம். அதுல ஒரு சில வழக்குகள் மட்டும்தான் ஒரு த்ரில்லர் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்படி த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீலை நிச்சயமா இந்த சம்பவம் கொடுக்கும். அதனால எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.
பக்கீஸாவுடைய குடும்பத்தார்களுக்கு இருக்கிற பெரிய மர்மம் என்னன்னா, பக்கீஸா 2003 ஜோஜோவை பெத்தெடுக்கிறாங்க. ஆனா 2013 ஆகுறதுனால ஜோஜோவுக்கு கிட்டத்தட்ட 10 வயசு இருக்கும். அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், அவ என்ன அளவுக்கு உயரம் இருக்கா, எந்த மாதிரி இருக்கா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரியாது. இதை தவிர பக்கீஸா எங்க இருக்காலுமே அது தெரியாது. பட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயுமே சொல்லி இருந்திருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்த நேரத்துல தான் சரியா 2014 ஏப்ரல் மாதமாகல கமல் ரெட்டியோடைய வீட்டுல மதிய நேரமாகல டோர்பெல் அடிக்கிற சத்தம் கேட்டிருந்திருக்கு. அன்றைய தினம் கமல் ரெட்டிக்கு எந்த வேலையும் இல்லாததுனால வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு காலிங் பெல் சவுண்டை கேட்டுட்டு டோரை திறந்துட்டு வெளில பார்க்கும்போது தான் அங்க ஒரு அழகான பெண் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்ட நிலையில ஏதோ கையில ஒரு பேடையும் பேப்பரையும் வச்சுக்கிட்டு சர்வே எடுக்க வந்த மாதிரி நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க ஒரு இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனி சார்பா மார்க்கெட் ரிசர்ச் பத்தி பண்ண வந்திருக்கோம். நீங்க நாங்க கேட்கிற சில சிம்பிளான கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும், எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால இந்த கமல் ரெட்டி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள விட்டு அந்த பொண்ணுக்கு தண்ணியுமே கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு அந்த பொண்ணையுமே அந்த வீட்டுல இருந்து அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச் சம்பந்தமா வந்த அந்த பொண்ணு கொஞ்ச நாட்கள்லயே இந்த கமல் ரெட்டிக்கு கால் பண்ணி, சார் நீங்க பண்ண ஆன்சர் தான் பயங்கரமா இருக்கு, உங்களுக்கு பிரைஸ் கூட விழுந்திருக்கு, நீங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதை கேட்கும் போதே இந்த கமல் ரெட்டிக்கு ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதெல்லாம் வேண்டாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. மறுபடியுமே அதே பொண்ணு கால் பண்ணி இந்த பிரைஸ் சம்பந்தமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கட் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கமல் ரெட்டி எப்போதும் போல தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த கமல் ரெட்டி பத்தி சொல்லணும்னா, அவனுக்கு ரீசெண்டா தான் நியூசிலாந்து நாட்டில் பர்மனன்ட் ரெசிடென்சியே கொடுத்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நல்ல ஸ்கில்டான இமிகிரண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்கு இந்த பர்மனன்ட் ரெசிடென்சியே கொடுத்திருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கிடைக்கிற வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல மறுபடியுமே அதே பொண்ணு வேற ஒரு நம்பர்ல இருந்து இந்த கமல் ரெட்டிக்கு கால் பண்றாங்க. அப்போ கால் பண்ணி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க ஒரு ஸ்கில்டான கார் மெக்கானிக்னு நான் கேள்விப்பட்டேன், நான் ஏற்கனவே உங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், என்னுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ஜாப் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கமல் ரெட்டியுமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போயிருந்திருக்கான். பட் அந்த இடம் தான் இவனுக்கு வச்சிருக்கிற ஒரு எலிப்பொறி அப்படிங்கிறது அவனுக்கு அன்னைக்கு தெரியாது. எஸ், இந்த கமல் ரெட்டி ஒரு நல்ல ஸ்கில்டான மெக்கானிக் அப்படிங்கிறதுனால தான் இந்த பர்மனன்ட் ரெசிடென்சியை கொடுத்திருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த பொண்ணுடைய அந்த காரை ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு ஆளுமே அந்த கார் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த நேரத்தில் கமல் ரெட்டிக்கும் இவனுக்கும் ஒரு சில கான்வர்சேஷன் ஏற்படுது. அப்போ அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, நாங்க ட்ரக்ஸ் எல்லாம் திருட்டுத்தனமா விற்போம், அதே சமயம் தங்க நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிப்போம், அது மட்டும் இல்லாம ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி விற்போம், இதுக்கு நீ எங்களுக்கு உதவி பண்றியா, எங்களுடைய வெஹிக்கிளும் சில நேரத்தில் அப்பப்போ ரிப்பேர் ஆயிடும், நீயும் எங்களுடைய டீம்ல இருந்துட்டீனா எங்களுக்கு எல்லாமே சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஸோ இந்த கிரிமினல் டீம் கூட இவன் சேரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அவனுடைய கண்ணை அவங்க கொடுக்கிற பணம் மறைச்சிடுது. ஸோ இந்த வேலை செஞ்சால் நமக்கு நல்ல காசு கிடைக்கும், வெறும் மெக்கானிக் வேலை பார்த்து நம்மளால என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி இந்த கமல் ரெட்டி அந்த கிரிமினல்ஸ்லாம் சொல்கிற வேலைகளை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அதன் அடிப்படையில் அவங்க சொல்கிற அந்த ட்ரக்ஸ் கடத்துறது, விற்கிறது, அதே சமயம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் ஃபோர்ஜரி பண்ணுறது, அங்கங்கே திருடுறது அப்படின்னு பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இவன் அந்த கேங் கூட சேர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறான். இப்படி இவனுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் போலீஸ்கிட்ட இவன் வசமாக மாட்டிக்கொள்ளவும் செய்கிறான். இவனும் இவனுடைய கிரிமினல் கேங்கும் ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுமே அந்த காருக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை வெஹிக்கிள் செக் பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டதுனால என்னது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க எல்லாரையுமே கைது பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்போ கூட இருக்கிற ஒரு கிரிமினல் என்ன சொல்றாருன்னா, சார் மிஸ்டர் பிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே அந்த ஆஃபீஸருடைய முகம் மெல்ல மெல்லமா மாற ஆரம்பிக்குது. உடனடியாக தன்னுடைய ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி மிஸ்டர் பிக்கோடைய ஆள் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சிருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணலாம் வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே மேலிடத்துல இருந்து என்ன வருதுன்னா, அவங்கள நீங்க கைது பண்ண வேணாம், அவங்கள நீங்க அனுப்பிடுங்க, இல்லைன்னா பிக் அப்படின்ற அந்த ஆபீசர் பண்ற இல்லீகல் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும், நாம இதை பத்தி தனியா பேசுவோம், இதை பத்தி நீங்க மற்ற ஆபீசர் கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த போன் காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளை செக் பண்ண ஆபீசர் நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டாம ரொம்பவே சாமர்த்தியமா பல இடங்கள்ல ட்ரக்ஸை விற்கிறது, இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல
ஈடுபடுறது எல்லாமே இந்த கமல் ரெட்டி அந்த கேங்கோட சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இப்படி இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதுனால இவனுக்கு எக்கச்சக்கமான பணம்லாம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பக்கீசாவுடைய வழக்கு சம்பந்தமா அப்பப்போ போலீஸ் அதிகாரிகள் இவனை விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பட் சரியான எவிடன்ஸ் இவனுக்கு எதிராக இல்லாததுனால தொடர்ந்து இவன் வெளியிலேயே தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த கேங் கூடயே அந்த ஊர்ல இருந்து சின்ன சின்ன மெக்கானிக் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களுடைய அந்த திருட்டு வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் இந்த கேங் கூட ஒரு நாள் கார்ல போகும்போது தான் அந்த கார் ஒரு சிக்னல் கிட்ட நிக்குது. அந்த நேரத்துல டேவிட் சாண்டி அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் இந்த காருக்கு முன்னாடி ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த கமல் ரெட்டியை யதார்த்தமா காருக்குள்ள பார்த்திருந்திருக்காரு. உடனடியாக அந்த டேவிட் அப்படின்ற ஆபீசர் நேரடியா கார் கிட்ட வந்து, நீ கமல் ரெட்டி தானே, நான் உன்னை ஏற்கனவே ஒரு வழக்குல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ், இந்த டேவிட் சாண்டி அப்படின்ற டிடெக்டிவ் ஆபீசர் தான் ஆரம்பத்துல இருந்து இந்த பக்கீசாவுடைய வழக்குல இவன் மேல சந்தேகம் இருக்கிறதுனால அப்பப்ப விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல ரொம்ப நாள் கழிச்சு ரோட்ல பார்த்ததுனால அந்த பக்கீசாவுடைய வழக்கு சம்பந்தமான சில கொஸ்டின்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து அந்த டேவிட் கிளம்பி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கூட இருக்கிற கிரிமினல்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இவன் ஏதோ இன்னொரு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான் போல, நம்மளையுமே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயமும் அந்த கிரிமினல்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த கிரிமினல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டேய் நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கியா, ஏன் வந்து அந்த ஆபீசர் வந்து உன்னை விசாரிச்சுட்டு போறாரு, நீ ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டினா நாங்களுமே இவ்வளவு நாள் உன் கூட இருந்ததுனால கண்டிப்பா நீ பண்ண ஆக்டிவிட்டிஸை நோண்ட ஆரம்பிப்பாங்க, எங்களுடைய மொத்த கேங்குமே மாட்டிக்கும், அதனால நீ என்ன பண்ண, எதுக்காக போலீஸ் வந்து உன்னை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அந்த நேரத்தில் கூட இருக்கிற சக ஆட்கள் கிட்ட அதை பத்தி எதுவுமே பேசல. ஆனா அந்த மற்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறவங்களா தங்களுடைய அந்த கேங்கோடைய பாஸ் கிட்ட போயிட்டு சொல்லி இருந்திருக்காங்க. அந்த பாஸ் வந்து இந்த கமல் ரெட்டியை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது, என்ன பிரச்சனை, ஏதோ ஆபீசர் வந்து உன்னை விசாரிச்சாருமே, என்ன பிரச்சனை எங்க கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. பட் அந்த நேரத்திலுமே கமல் ரெட்டி அதை பத்தி பெருசா சொல்லிக்கல. அதுக்கப்புறம் அந்த பாஸ் என்ன சொல்றாரு, இவனுக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அந்த கேங் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் இந்த கமல் ரெட்டி அந்த பாஸை மீட் பண்றான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்களுடைய கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன்ல அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறது போலீஸ் ஆபீசர், நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்க, அதனால போலீஸ் ஆபீசர் உன்னை ஒரு வேலை என்னைக்கா இருந்தாலும் பிடிக்கலாம், அப்படி பிடிச்சாங்கன்னா எங்களையுமே சேர்த்து பிடிப்பாங்க, எங்களுடைய கேங்குமே பாதிக்கப்படும், எனக்கும் மேல இருக்கிற பாஸ் வந்து என்ன சும்மா விட மாட்டாரு, அதனால என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்லு, நாங்க வந்து உனக்கு ப்ரொடக்டிவா ஏதாவது பண்ண முடியுமா, இந்த சம்பவத்துல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு நாங்களே பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு பிறகுதான் கமல் ரெட்டி தன்னுடைய லைஃப்ல பண்ண மொத்த கொடூரமான விஷயங்களுமே சொல்லி இருந்திருக்கான். எஸ், அன்னைக்கு தன்னுடைய பாஸ் கிட்ட அவன் என்ன சொல்றான்னா, நான் பக்கீசாவையும் அவளுடைய 3 வயது நேர்ந்த மகளான ஜோஜோவையும் துடிக்க துடிக்க கொலை பண்ணா அப்படின்னும், கொலை பண்ண அவங்கள ஒரு பாலத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே அந்த பாஸுக்கு பகீர்னு ஆயிருந்திருக்கு. என்னடா சொல்ற, நம்ம கேங் வெறும் திருட்டு சம்பவத்துல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, நீ என்னடா கொலைலாம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்லாம் அவருக்கு ஏற்பட்டு இதை பத்தி கேட்கிறாரு. பட் அப்போதான் நடந்த விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலா ஒன்னா புட்டு வச்சிருந்திருக்கான். 2005 இந்த கமல் ரெட்டியும் பக்கீசாவும் ஒரே வீட்டில் அவங்களுடைய குழந்தைகள் கூட தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் இவங்களுடைய லைஃப் வந்து நல்லா தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஒரே மாசத்துல இவன் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றது, அபியூஸ் பண்றது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்கான். இந்த காரணத்தினால 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பக்கீசாவுடைய முதல் கணவரான முகமது ஃபைசல் அப்படின்றவர் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அப்பப்போ வந்துட்டு போவாரு. அதே சமயம் தன்னுடைய மகளுடைய செலவுக்காக சில பணத்தையும் இந்த பக்கீசா கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கமல் ரெட்டிக்கு ஒரு சந்தேகத்தை கலப்ப ஆரம்பிக்குது. எங்க மறுபடியும் தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட அஃபேர்ல இருக்காளோ, அப்படி இல்லைன்னா வேற யாரு கூட அஃபேர்ல இருக்காளோ அப்படின்ற சந்தேகம் இந்த கமல் ரெட்டிக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா இவன் என்ன பண்றானா, அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அடிக்கிறது உதைக்கிறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறான். இன்னொரு பக்கம் பக்கீசாவும் அதை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா கிட்ட ஒன்னா சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த நேரத்தில் கூட அந்த அம்மா, நீ அங்க இருக்க வேண்டாம், நீ கிளம்பி எங்களுடைய வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் அப்ப கூட நானே நிலைமையை மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட்கள் நகர இவங்களுடைய சண்டை ஒரு கட்டத்தில் வீரியமடைய ஆரம்பிக்குது. அப்படி அந்த பயங்கரமான ஆர்கியூமெண்ட் ஒரு நாள் போற நேரத்துல தான் அந்த ஒரு நாள் பக்கீசாவுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது.
அன்னைக்கு நடந்த பயங்கரமான சண்டையில அந்த பொண்ணை போட்டு இந்த கமல் ரெட்டி அடிச்சிருந்திருக்கான். இதனால ஆத்திரம் தாங்க முடியாத பக்கீசா அவன் வெளியில இருக்கிற நேரத்துல வீட்டை பூட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவன் டோரை தட்டி தட்டி பார்க்கறான், கத்தி கத்தி பார்க்கறான். எந்த ரெஸ்பான்ஸுமே இந்த பக்கீசா கிட்ட இருந்து வரவே இல்லை. இதனால கோபத்தோடைய உச்சிக்கே போன இந்த கமல் ரெட்டிக்கு அவளை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில தான் இந்த வீட்டுக்குள்ள எப்படி போகலாம் அப்படின்னு யோசிச்சு வீட்டோடைய பேக் டோர் வழியா இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கிற பக்கீசாவை அயன் பாக்ஸ் ஒயரால கழுத்தை சுத்தி துடிக்க துடிக்க அவகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே வரல அப்படிங்கிறது உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் அந்த அயன் பாக்ஸ் ஒயரையே அந்த பொண்ணுடைய கழுத்துல இருந்து எடுத்திருக்கான். பக்கீசாவை கொலை பண்ணதுக்கு பிறகு இவனுக்கு அடுத்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பக்கீசாவுடைய 3 வயது மகள் மட்டும்தான். அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். நடக்கிற விஷயங்களை ஒருவேளை போலீஸ் கிட்ட சொல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியுமே விடக்கூடாதுன்னு அன்னைக்கு இரவே தலையணைய அந்த குழந்தை மேல அமுக்கி துடிக்க துடிக்க அவங்களையுமே கொலை பண்ணி இருந்திருக்கான். இப்படி மனசாட்சியே இல்லாத இந்த கமல் ரெட்டி 2 பேரையும் கொலை பண்ணதுக்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு பெட்ஷீட்டாலேயே போத்தி தன்னுடைய காருக்குள்ள எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா விடிய போற நேரம் வர ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்திய மாதிரி எந்த இடத்துல புதைச்சா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவனுடைய மாமாவான பால்நாயுடுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இவளுடைய சடலத்தை எங்கேயாவது புதைக்கணும், அதுக்கு ஏதாவது இடம் இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதன் அடிப்படையில் பால்நாயுடும் தன்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நார்த் ஷேர்ல இருக்கிற ஒரு ஹைவே கிட்ட ஒரு பாலம் ஒன்று புதுசா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாலத்துக்கு கீழே நம்ம புதைச்சிட்டோம்னா யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பாலத்துக்கு கீழே பில்லர்லாம் எந்த பக்கம் போடுவாங்களோ அதுக்கு சென்டரா இவனுங்க போயிட்டு குழியை தோண்டி புதைச்சிருக்காங்க. புதைக்கிற நேரத்தில் கூட அங்கே இருக்கிற பெரிய கற்கள்லாம் எடுத்து அந்த குழிக்குள்ள போட்டு அதுக்கு மேலே மண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எந்த விதத்திலுமே அந்த சடலம் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இந்த கமல் ரெட்டி பண்ணியிருந்திருக்கான். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கமல் ரெட்டி தன்னுடைய அந்த கிரிமினல் பாஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். அப்போ அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, சரி சரி எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த சடலம் வந்து நீ இப்போதைக்கு புதைச்சி இருக்கிறதுனால நாளை பின்ன தோண்டி எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நாம அதுக்கு முன்னாடி போய் அந்த தோண்டி எடுத்துட்டோம்னா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். உன்னுடைய கேஸ்லயுமே அவங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லாம போயிடும். கடைசி வரைக்கும் அவங்களால உன்னை கைதே பண்ண முடியாது. அதனால நீ எந்த இடம்னு காட்டு, நான் என்னுடைய ஆளை வச்சு அந்த இடத்த தோண்டிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த கிரிமினல் பாஸையும் அழைச்சிக்கிட்டு அவன் எந்த இடத்துல புதைச்சானோ அந்த இடத்த அந்த பாஸ் கிட்ட காட்டி இருந்திருக்கான். இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ நம்ம கேங் ஆள் கூட உன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கமல் ரெட்டி தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். சின்ன சின்ன திருட்டு வேலைகள், இந்த ட்ரக்ஸ் விற்கிற போன்ற வேலைகள்ல ஈடுபடுறான். அப்படி இந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு மெக்டொனால்ட்ஸ்ல தன்னுடைய கேங் கூட உட்காந்து சாப்பிடும் போது தான் திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அதிர்ந்து போன அந்த கமல் ரெட்டி எதுக்காக என்ன கைது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கீசாவையும் உங்களுடைய குழந்தைய நீ தானே கொலை பண்ண, அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு, நீங்க சும்மா போட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த கமல் சொல்லும் போது தான் இவன் தன்னுடைய பாஸ் கிட்ட சொன்னால 2 மணி நேரம் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு சொன்னல, அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்திருக்கு. அதுல இவன் கொடுத்த வாக்குமூலம் எல்லாமே பர்ஃபெக்டா இவங்களுக்கு எவிடன்ஸா அமைஞ்சதுனால போலீஸ் இவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. அப்பதான் கமலுக்கு நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே தெரிய வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த கிரிமினல் கேங் எல்லாமே போலீஸோட ஒரு பக்காவான செட்டப் தான். யாருமே ஒரிஜினல் கிரிமினல் கிடையாது, யாருமே ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விற்கவே இல்லை. ஒரு ஃபேக்கான ஒரு டீமை உருவாக்கி ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல இறங்கியிருக்காங்க. அதன் மூலியமா தான் நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே இவனுக்கு லேட்டரா தான் புரிய வர ஆரம்பிக்குது. 2014 ஏப்ரல் மாதத்தில் ஒரு பொண்ணு வந்து வீட்டு டோர் பெல் அடிச்சான்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இவங்கிட்ட லாபகமாக பேசி இவனை மெக்கானிக் ஷெட்டுக்கு வர வச்சு அந்த நேரத்தில் ஒரு டீமோடைய பழக்கம் ஏற்பட்ட மாதிரியான ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஸ்டிங் ஆபரேஷன் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ்டர் பிக் இன்வெஸ்டிகேஷன் மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த அண்டர் கவர் ஆபரேஷன்லேயே இறங்கியிருந்திருக்காங்க. இந்த மிஸ்டர் பிக் இன்வெஸ்டிகேஷன் மெத்தடை கனடியன் போலீஸ் தான் அவங்களுடைய நாட்டில் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த மெத்தட்ல கோல்டு கேஸ்ல இருக்கிற சஸ்பெக்டோட சந்தேகமே வராத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி அவங்கிட்ட இருந்து அவனுடைய வாயில இருந்து உண்மைகளை வாங்கினதுக்கு பிறகு அவனை கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அண்டர் கவர் ஆபரேஷனுடைய டாஸ்கா இருந்திருக்கு. அதே மிஸ்டர் பிக் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் தான் இவனுடைய கேஸ்லுமே அப்ளிகபிள் பண்ணி இந்த கமல் ரெட்டிய போலீஸ் ஆபீசர் சரியா 6 மாசம் வரைக்கும் பர்ஃபெக்டா ஒரு பொட்டு எவிடன்ஸ் கூட வராத அளவுக்கு டிராமாலாம் பண்ணி பக்காவா நடிச்சு அவனுக்கு தங்கள் மேல ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அவனுடைய வாயில இருந்து இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே போட்டு வாங்கி இருந்திருக்காங்க.
இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல இறங்கின ஆபீசர்ஸ் எல்லாருமே வெரி குட் ஆக்டர்ஸ், அது மட்டும் இல்லாம வெரி குட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அதனால தான் பர்ஃபெக்டா எந்த ஒரு இடத்துலையுமே பிசுறு தட்டாம இவனை பக்காவா கோழி அமுக்குற மாதிரி அமைக்கி இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த அண்டர் கவர் ஆபரேஷன் நடக்கும்போது ஒரு போலீஸ் வந்து வெஹிக்கிளை செக் பண்ணுவார்ல, அது வந்து யதார்த்தமா தான் நடந்துச்சு. அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு என்ன ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அந்த ஆபீசர் போயிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் கமல் ரெட்டி கூட இருந்த ஒருத்தர் மிஸ்டர் பிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுமே உடனடியாக அந்த ஆபீசர் தன்னுடைய ஹையர் ஆபீசர்கள் சொல்லி கேட்கும்போது தான் இந்த ஆபரேஷன் எல்லாமே அவருக்கு தெரிய வர ஆரம்பிச்சு. அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து கமல் ரெட்டியும் அவன் கூட இருந்த ஆபீசர்ஸான அந்த ஃபேக் கிரிமினல்ஸ் எல்லாரையுமே அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இறுதியா இவனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் போலீஸ் ஆபீசர் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கும்போது நான் இது எதுவுமே பண்ணல, நான் அன்னைக்கு அவங்க கிட்ட சும்மா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர் இவன் சொன்ன இடத்துல தோண்டி பார்க்கும்போது தான் அங்கிருந்து மண்ணோட மண்ணா சில எலும்பு துண்டுகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன இந்த பக்கீசா மற்றும் அவங்களுடைய குழந்தையான ஜோஜோ அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இதற்கு நடுவில் கமல் ரெட்டி வந்து நான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன், இது உண்மை கிடையாது, ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த பக்கீசாவுக்கு இருந்தாங்க, அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனால் இவனுக்கு எதிராக இருக்கிற சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்து வாழ்நாள் முழுக்க நீ சிறையிலேயே இருக்கணும், 21 வருஷம் கழிச்சு தான் நீ பெயிலே அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆர்டரை நீதிமன்றம் இவனுக்கு எதிராக போட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவனால் 2036க்கு மேலே தான் அந்த பெயிலையே இவனால் அப்ளை பண்ணவே முடியும். தற்போதைக்கு இவன் ஜெயிலில் தான் இருக்கான். இவனுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்லாம் மேல்முறையீடு பண்ணி இருந்திருக்கான். ஆனா எல்லா இடத்துலயுமே நீதிமன்றம் அதை விசாரிக்காமலே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த கமல் ரெட்டி ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸில் இந்த வழக்கை விசாரணை பண்ண அந்த ஆஃபீஸரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த குடும்பத்தார்கள் பக்கீசா காணாமல் போய் அதுவும் அவங்க கிட்ட 6 வருஷமா எந்த கான்டாக்டுமே இல்லை அப்படின்ற விஷயத்தையே அந்த பொண்ணு காணாமல் போய் 6 வருஷம் கழிச்சு 2013 தான் போலீஸ் கிட்டே சொல்லி இருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸருக்குமே டைரக்டான எவிடன்ஸ் அவனுக்கு எதிராக எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் ஈஸியாக ஒரு ஆளை போயிட்டு கைது பண்ணிட முடியாது. பக்காவான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கைது பண்ண முடியும். அதே மாதிரி இவனுக்கு எதிராக ஒரு பக்காவான எவிடன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான சந்தேகமே வராத அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்பை வேலை மாதிரி ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல இறங்கி தான் இவனுடைய மொத்த விஷயத்தையுமே போட்டு வாங்கி இருந்திருக்காங்க. அதை தவிர இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஃபெரோஸ் முகமதுடைய மகளான ஃபசினா தான். ஃபசினா மட்டும்தான் அடிக்கடி இந்த பக்கீசாவை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு ஈகரோடையே இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பக்கீசாவுடைய அம்மா கூட இதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. அவங்களுமே மகள் வந்து ஒரு நியூ லைஃபா ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி பெருசா கண்டுக்காமலே அப்படியே விட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஃபசினாவுடைய உள்ளுணர்வு மட்டும்தான் அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதனால நம்ம பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்ததுனால தான் தன்னுடைய அப்பா கிட்ட பக்கீசாவை பார்க்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த கேஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு குற்றத்தை நம்ம பண்ணிட்டோம், நம்ம அதுல இருந்து எல்லா எவிடன்ஸுமே எரேஸ் பண்ணிட்டோம், என்னைக்கா இருந்தாலும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சா அவனை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கறத தான் இந்த கேஸ் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நான் நம்புறேன். கமல் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், நாம வந்து எல்லா எவிடன்ஸுமே அழிச்சிட்டோம், யாருக்கும் இதை பத்தி தெரியாது, நம்ம எங்க மாட்டிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு 8 வருஷம் சுதந்திரமா அவன் சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியில இப்படி வந்து போலீஸ் கிட்ட மாட்டோம் அப்படிங்கிறத அவன் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், போலீஸ் ஆபீசருடைய அண்டர் கவர் ஆபரேஷன் மற்றும் இந்த கமலுடைய இந்த கேவலமான விஷயத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.